ஹாய்! காரடியான் நோன்பு அப்படின்றது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாமா? காரடியான் நோன்பு அப்படின்றது தமிழ் பெண்கள் கணவரின் நீண்ட ஆயுள் மற்றும் குடும்ப நலனுக்காக அனுஷ்டிக்கும் ஒரு முக்கியமான விரதம். இது பெரும்பாலும் மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் தொடங்கும் நேரத்தில் அனுசரிக்கப்படுகிறது. இந்த நோன்பு முக்கியமா எதுக்காக இருக்காங்க அப்படின்னா, திருமணமான பெண்கள் தங்கள் கணவரின் நீண்ட ஆயுளுக்காகவும், திருமணமாகாத பெண்கள் நல்ல கணவன் கிடைக்க வேண்டும் அப்படின்றதுக்காகவும் இந்த விரதம் இருப்பாங்க. இதனுடைய புராண கதையை பார்க்கும்பொழுது இந்த நோன்பு சத்யவான் மற்றும் சாவித்ரி பற்றிய கதையோட தொடர்புடையது. சாவித்ரி தனது கணவன் சத்யவானை மிகவும் நேசித்து வந்தார். ஒரு நாள் சத்யவான் இறந்த பொழுது யமன் அவரது உயிரை எடுத்து சென்றார். ஆனால் சாவித்ரியின் பக்தி துணிவு காரணமாக யமனை சமாதானப்படுத்தி தனது கணவரின் உயிரை மீண்டும் பெற்றார். அதனால்தான் பெண்கள் இந்த நோன்பை அனுஷ்டிக்க ஆரம்பித்தார்கள் என்று கூறப்படுகிறது. இந்த நோன்பை எப்படி அனுஷ்டிக்கணும் அப்படின்னா, வீட்டின் பூஜை அறையை சுத்தம் செய்து காமாட்சி அம்மன் படத்தை ஒன்றை வைத்து கரடை மற்றும் உருகாத வெண்ணெய் இதையெல்லாம் நெய்வேத்தியமா வச்சு மஞ்சள் கயிறை கழுத்துல கட்டிக்கணும். இந்த நோன்பு கயிறை கழுத்துல கட்டிக்கும் போது சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் வைத்தேன், ஒரு நாளும் என் கணவன் பிரியாமல் இருக்க வேண்டும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. பாய்.